ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 27 அதிகாரம் 21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. நமக்கு வித்தியாசமான சோதனைகள் உண்டு. அதுல இன்னொரு முக்கியமான சோதனை புகழ்ச்சி. நம்மள மற்றவங்க புகழ்ந்து பேசும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம், அந்த இடத்துல தாழ்த்த தவறி விடுவோம், அல்லது நமக்குள்ள ஒரு பெருமை வருவதற்கு இடம் கொடுத்து விடுவோம். இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில அழிவுக்கு ஆரம்பம், அல்லது ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதற்கு காரணமாக மாறிவிடும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, புகழ்ச்சியை விரும்பக்கூடாது என்று சொல்லி கலாத்தியர் 5:26 சொல்லப்பட்டிருக்கிறது. முழு உலகமே லைக்ன்னு சொல்லுவாங்க. சோசியல் மீடியாவுக்குள்ள போயிட்டா வியூவர்ஸ், எனக்கு நிறைய பேர் எங்களை ஃபாலோ பண்ணணும், நிறைய பேர் லைக் பண்ணணும், நிறைய பேர் இந்த மாதிரி அப்படிப்பட்ட 4 பேர் பாராட்டணும்னு சொல்லி தான் இன்னைக்கு வாலிப சமுதாயங்களை பெரியவங்க கூட அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. செல்ஃபி மோகத்தினால இன்னைக்கு வித்தியாசமான காரியங்களை செய்து மொபைல் மூலமாக சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதன் மூலமாக புகழ்ச்சியை தேடுகிறாங்க. முடிவு பரிதாபமாக போகும் என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது, ஒரு குறித்த நாள்ல ஏரோது ராஜா என்ன பண்றான், ராஜவஸ்திரம் தெரித்து சிங்காசனத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினானாம். அப்ப ஜனங்களும் என்ன பண்றாங்க, இது தேவ சத்தம் சொல்லி மனுஷ சத்தமெல்லாம் ஆர்ப்பரிச்சு பயங்கரமா புகழ்றாங்க. இந்த புகழ்ச்சி கேட்ட உடனே ஏரோது ராஜா உச்சத்துக்கே போய்விட்டான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடி நான் உடனே கர்த்தருடைய தூதன் அந்த ஏரோதை அடித்தார் சொல்லப்பட்டிருக்க. அவனுடைய வாழ்க்கை அங்கு பரிதாபமான ஒரு முடிவு வந்து விடுகிறது. புகழ்ச்சி. இன்னைக்கு அநேகர் நம்மளை புகழ்ந்து பேசும்போது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி விட வேண்டாம். நான் அல்லப்பா, கர்த்தர் கிருபை கொடுத்தார், வாய்ப்பை கொடுத்தார், ஆண்டவருக்கு தான் மகிமை, அவரால் தான் உண்டானதுன்னு சொன்னோம்னா நாம தப்பிட்டோம். தொடர்ந்து ஆண்டவர் நடத்துவார். பெருமை வந்துருச்சுன்னா அடுத்த காரியங்கள்ல நிச்சயமாகவே அவமானப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும். அநேக நேரம் இது நாம அறியாமல் போய்விடுகிறோம் அல்லவா? ஸ்பர்ஜன் என்கிற வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர், அவருடைய வார்த்தையில ஒரு ஃபயர், ஒரு அக்கினி இருக்குமா, ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த விதத்துல வார்த்தை வந்து மற்றவர்கள் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பக்கூடிய ஒரு கிரியைகள் அதுல இருக்குமாம், ஆறுதல் இருக்குமாம், குணமாக்க பல விதமான காரியங்கள் அவர் பிரசங்கம் பண்ணும்போது எங்க போயினாலும் எந்த கூட்டத்திலும் ஒரு பெரிய அசைவு இருக்குமாம். அப்படி பிரசங்கிக்க வல்லமையான பிரசங்கியர் ஒரு முறை பிரசங்கித்து விட்டு உட்காரும் பொழுது ஒரு சகோதரி அவங்க வந்து, ஐயா நீங்க உங்க பிரசங்கம் ரொம்ப பிரமாதமா ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லும் போது அவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, ஏற்கனவே ஒரு ஆள் வந்து என்கிட்ட உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி உங்க பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்லி. அது யாரையான்னு சொல்லும் போது தான் பிசாசு வந்து ஏற்கனவே என் காதுல சொல்றதை நான் கேட்டேன், உன் பிரசங்கனை பிரமாதமாக இருந்துன்னு சொல்லிட்டு நான் இவைகளுக்கு செவி கொடுப்பதில்லை. ஆண்டவர் நடத்தினார், ஆவியானவர் பேசினார், அவருக்கு தான் மகிமை என்று சொல்லி போனாராம். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில தாழ்த்த கற்றுக்கொள்ளுவோம், கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுவோம், ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். செய்கிற காரியங்கள் எல்லாம் எதை செய்தாலும் பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாக செய்யும் பொழுது அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். தாழ்த்த கற்றுக்கொள்வோமா? ஒரு மேன்மையா நினைப்போம், விட்டு கொடுப்போம், பொறாமை அப்புறப்படுத்துவோம், மற்றவர்களை கோபமுட்டாதபடி நம்முடைய வார்த்தைகளை குறித்தும் கவனமாக இருப்போம். புகழ்ச்சியை நாட வேண்டாம், அல்லது யாரும் பாராட்டலேன்னு சொல்லிட்டு உடனே சோர்ந்து போயிடாதங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஒரு கர்ட்டசிக்கு ஒரு சின்ன ஒரு பாராட்டு, ஒரு குட்ன்னு சொல்ல மாட்டாங்களா? எதிர்பார்க்கவே வேண்டாம். கர்த்தர் அதற்கு பிரதிபலனை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாள் காலை நேரத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா, இந்த நாளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. அநேக நேரம் நாங்கள் புகழ்ச்சியை நாடி விடுகிறோம் அப்பா, பின் பெருமைகளை பேசி விடுகிறோம். யாராவது பாராட்ட மாட்டாங்களான்னு சொல்லி பார்த்து அதற்காகவே நாங்கள் பணியாற்ற ஆரம்பித்து விடுகிறோம். அப்படி அல்ல, பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வையில நாங்கள் மேன்மையானவர்களாய் உண்மையானவர்களாய் இருக்க நீர் உதவி செய்வீராக. இதோடு மட்டுமல்ல, யாராவது புகழ்ந்து பேசும்போது எங்களுக்குள் பெருமை வந்து விடாதபடி உமக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஒரு நடத்தல கொடுங்க. இதனால் முழுவதும் கரம் இருக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையில் இந்த நாளில் அதை கொடுப்பீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நீர் நடத்தும் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மை குறித்து மற்றவர்கள் புகழ்கிறார்கள், அந்த புகழ்ச்சி தான் நமக்கு சோதனையாய் மாறிவிடுமாம். அதற்கு இடம் கொடுக்காதபடி தேவனே புகழ்ச்சிக்கும் துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி மகிமை அவருக்கு செலுத்தும் பொழுதே நிச்சயமாகவே நம்மை கனப்படுத்துவார். இந்த சிந்தையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.